வியூவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி டூனா சாண்ட்விச். பிரெட்ல ஸ்டஃப் பண்ணி நீங்க இது ஒரு சாண்ட்விச்சா சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சப்வே ஸ்டைல், சப்மரீன் ஸ்டைல்லையும் சர்வ் பண்ணலாம். முதல்ல ஒரு பவுல்ல நான் 100 கிராம் டூனா சேர்த்துக்கிறேன். டூனாவுக்கு பதிலாக நீங்க டின் ஃபிஷ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்ததா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நல்ல காரமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நீங்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் மயோனீஸ் சேர்த்துக்கிறேன். மயோனீஸ்க்கு பதிலாக நீங்கள் நல்லா பழுத்த அவகாடோ கூட ஒன்று சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பட்டரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் கியூக்கம்பர் லெட்யூஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகியாச்சு. அடுத்தது அதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க. இதுக்கு முதல்ல பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட்டர் இந்த மாதிரி தனியாக ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்லைன்னா பட்டரையும் பெப்பரையும் மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்க டூனா ஃபில்லிங்கை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் மொசரெல்லா சீஸும் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் சீஸை ஸ்கிப் பண்ணிடலாம். சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் விருப்பம்னா தக்காளி பீசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை நீங்கள் அவனில் சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு எடுக்கலாம். ஒரு 1 மினிட் வச்சா போதும். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேனில் சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோவேவ்லேருந்து எடுத்திருக்கேன். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி அடுத்ததாக கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா ஒரிகானோ, ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் எள்ளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளோட டூனா சாண்ட்விச் ரெடி ஆகியாச்சு. இதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோடு சர்வ் பண்ணிக்கலாம்.